மாணவர்களின் போராட்டத்திற்கு பணிந்து பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டே வெளியேறியதன் மூலம் வங்கதேசத்தின் நீண்டகால பிரதமரான ஹசீனாவின் 15 ஆண்டு கால ஆட்சி முடிவுக்கு வந்துள்ளது. வங்கதேசத்தின் தந்தை என்றழைக்கப்பட்ட முஜீபுர் ரஹ்மானின் மகளும் 1970களில் மாணவர் தலைவராக அறியப்பட்டவருமான ஹசீனாவின் அரசியலே பெரும் நெருக்கடியில்தான் தொடங்கியது. 1975இல் ராணுவ ஆட்சிக் கவிழ்ப்பின் போது அதிபராக இருந்த முஜீபுர் ரஹ்மான் அவருடைய மனைவி மற்றும் அவரது 3 மகன்கள் படுகொலை செய்யப்பட்ட போது ஐரோப்பாவில் இருந்ததால் உயிர் தப்பிய ஹசீனா 1980இல் வங்கதேசம் திரும்பி தன்னுடைய தந்தை முஜீபுர் ரஹ்மானின் அவாமி லீகின் தலைவராக பொறுப்பேற்றார். ராணுவ ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களை முன்னெடுத்ததன் மூலம் மக்கள் ஆதரவை பெற்ற ஷேக் ஹசீனா 1996ஆம் ஆண்டு நடந்த தேர்தலில் ஆட்சியை கைப்பற்றினார். இந்தியாவுடனான நதிநீர் ஒப்பந்தம், பழங்குடி போராளிகளுடனான அமைதி பேச்சுவார்த்தை ஆகியவை அவருக்கு பெருமை சேர்த்தாலும் ஆட்சிக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதிகரித்தன. இதனால் 2001 தேர்தலில் வங்கதேச தேசியவாத கட்சியின் தலைவரும் முன்னாள் ராணுவ தளபதி ஜியாவுர் ரஹ்மானின் மனைவியுமான கலிதா ஜியாவிடம் தோல்வியடைந்தார். கலிதா ஆட்சிக் காலத்தில் ஹசீனாவை குறிவைத்து படுகொலை முயற்சி, கைது நடவடிக்கை, நாடு கடத்தும் முயற்சி என பல்வேறு நெருக்கடிகள் தரப்பட்ட போதும் அனைத்தையும் முறியடித்த அவர் 2009இல் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பிரதமரானார். 2வது முறையாக பதவியேற்ற உடனே போர்க்குற்றங்களுக்கான தீர்ப்பாயத்தை அமைத்து தனது தந்தை முஜீபுர் ரஹ்மானின் கொலைக்கு காரணமான 5 முன்னாள் ராணுவ அதிகாரிகளை தூக்கிலிட்டார். பிரதான எதிர்க்கட்சியான தேசியவாத கட்சியோடு நெருக்கமான இஸ்லாமிய ஆயுதக் குழுவான ஜமாத்தி இஸ்லாமின் தலைவர் 2013ஆம் ஆண்டு கொல்லப்பட நாடு முழுவதும் வன்முறை வெடித்தது. இதையடுத்து எதிர்க்கட்சித் தலைவரான கலிதா ஜியாவை வீட்டுக் காவலில் அடைத்தார். ஹசீனாவின் ஆட்சியில் ஜனநாயகம் நசுக்கப்படுவதாகவும் சர்வாதிகாரம் தலைவிரித்தாடுவதாக விமர்சித்த எதிர்க்கட்சிகள் 2014 நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்தன. ஆனால் அதை பற்றி கவலைப்படாமல் ஹசீனா மீண்டும் பிரதமராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதே நிலைதான் 2018 மற்றும் 2024 தேர்தல்களிலும் தொடர்ந்தது. வீட்டுக் காவலில் வைக்கப்பட்ட எதிர்க்கட்சித் தலைவரான கலிதா ஜியா ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். ஹசீனாவின் ஆட்சிக் காலத்தில் வங்கதேசத்தில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி கொரோனா காலத்தில் கடுமையான சரிவை சந்தித்தது. விலைவாசி உயர்வால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகளில் நாட்டில் ஊழல் அளவுக்கு அதிகமாக அதிகரித்ததும் கட்டுக்கடங்காத விலைவாசி உயர்வும் ஹசீனாவுக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தின. அரசுக்கு எதிராக நாடு முழுவதும் மக்களின் கோபம் அதிகரித்திருந்த நிலையில் 30% இடஒதுக்கீட்டுக்கு எதிராக மாணவர்கள் தொடங்கிய போராட்டம் பெரும் கிளர்ச்சியாக வெடித்து ஹசீனாவின் ஆட்சிக்கே முடிவு கட்டியுள்ளது. சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.